வணக்கம். என் பேர் சத்யசீலன். 175 ஆண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுகிறது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நான் பேசுனது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எப்போயுமே ஓவியக் கல்லூரியில் படிக்கணும்னு தான் ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் தொடர்வேன். நான் திரும்பி இந்த கல்லூரிக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பிஎஃப்ஏ மாணவனாக சேரணுன்னு கேட்டிருக்கேன் உங்கள் முதல்வர்கிட்ட. ஃபஸ்ட் இயர்லேருந்து மறுபடியும் படிக்க போகிறேன். அதன் பிறகு என்னென்னா, இந்த ஓவியக் கல்லூரி, ஓவியம் சார்ந்த, கலை சார்ந்த விஷயங்கள் இந்த நாட்டோட பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான காரணி அப்படிங்கிறத புரிந்து கொள்ள தவறிய ஒரு நாடாக நம்ம இருக்கிறோங்கிறது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன், என்னோட கருத்து. அது என்னன்னு கேட்டால், ப்ராடக்ட் இன்னோவேஷன், க்ரியேட்டிவிட்டி, இதோட விளைநிலமே இந்த ஸ்கூல் தான். இந்த காலேஜில் படிக்கிற ஏராளமான மோஸ்ட் டேலண்டட் யங் க்ரௌடை இந்த நாட்டோட வளத்துக்கு சரியாக பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நிறைய ஏஐலாம் வந்துடுச்சு. எதுவுமே வேணாம். பசங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னு கேட்டாக்கா, 3000 hours. இப்போ என்னோட தம்பி ஒருத்தர் ஆயில் பெயிண்ட் எப்படி வரையுது அப்படின்னு கேட்டார். ஒரு பெயிண்டரும் ஒரு டெக்னிக்கில் தான் வரைவாங்க. ஆனால் இங்கே முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பயிற்சி. தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சதை, அதனால தான் 3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 1000 மணி நேரம், 3000 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கலையும் கற்பனையும் அதற்கு பின்னாடி உள்ள பொருளாதார வெற்றியும் தானாக உங்களை தேடி வரும். ஒரு ஆர்டிஸ்ட் வாழ்க்கைங்கிறது மற்றவங்க மாதிரி கிடையாது. 6 to 7 மாதிரி கிடையாது. எனி டைம், எப்பயுமே வரைகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பயமே இல்லாமல் உங்களுடைய கற்பனையை அவிழ்த்து விடணும். தொடர்ந்து அதுக்காக இயங்கணும். படம் வரையாத ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வீணான நாள். என்னோட உடம்பு சரியில்லாத அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் நான் படுத்து கிடக்கும்போது கண் விழிச்ச முதல் கேட்டது பேப்பர் பேனாக கொடுங்க அப்படின்னு தான். அதனால் நான் இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். பெயிண்டிங்லாம் நிறையா போய் அங்கே வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் படம் வரையாத நாள் என் வாழ்க்கையில் வீணான நாள். சத்யசீலன் கங்காசலம்னு சொல்லி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் 365 நாளும் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். அதுக்காக நான் வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. காலைல எழுந்துச்சி எப்படி சாப்பிட்றனோ, பல் விளக்கணும், அது மாதிரி படம் வரைஞ்சிட்டு தான் நாளை துவக்கிறதுன்னு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணோம்னா எனக்கே இப்போ ஒரு வருஷத்தில் என்னோடய ஸ்கெட்ச் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தெரியுது. யாரும் சொல்லித்தரல, பட் நமக்கே வருது. ஆனால் இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுதான் நான் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஓவிய கலை உள்ளவர்கள், நீங்கள் உங்களை நினைக்கிறத விட இந்த சமூகத்துக்கு பல மடங்கு பயனுள்ள ஆட்கள். அவங்களுக்கு மரியாதை செய்யணும் இந்த நாடு. இப்போ வையம்ன்ற ஒரு இலக்கிய மாத இதழ் அண்ணன் மருது அவர்களுக்கு ஒரு ஃபுல் புக் கொடுத்துருக்கு. அந்த இதழ் முழுதும் மருது அவர்கள் பற்றின வந்திருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு புல்லரிச்சிச்சு. ஏன்னா அவரை பார்த்து தான் நாங்கள் படம் வரைய ஆரம்பித்தோம். அவரை போல் இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் மெயின் ஸ்ட்ரீமில், மீடியாவில், டிவிக்களில் இவங்களுக்கு சரியான மரியாதையும் அவங்களுக்கான பங்களிப்பையும் அவங்களுக்குண்டான கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்க வேண்டியது இந்த நாட்டோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் டெக்னாலஜி, சயின்ஸு, மெடிசன் இதுக்கும் ஆர்ட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக இந்தியா இன்றைக்கி இவ்வளோ ஃபில்தியாக இருக்குது, ரோடு இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, டோட்டலாக அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஃபில்தினா என்ன சொல்கிறது, குப்பை கூலமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த கலை, ஆர்ட் அப்படிங்கிறத இந்தியன் டெக்னாலஜிஸ்ட் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க ஆர்ட் மேலே ஒரு அக்கறையே செலுத்தாமல் இந்த 75 வருஷ சுதந்திர இந்தியாவில் இருந்ததால தான் இந்தியா இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டேபிள் எக்கானமி, ஹாப்பி எக்கானமி பண்ண முடியாமல் இருக்குது. ஸ்டேபிள் எக்கானமினா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் நான், சரியா? ஸோ அதனால் இந்த பாலிசி மேக்கர், சயின்டிஸ்ட்ஸு, என்ன சொல்கிறது, டெக்னாலஜிக்கல் பீப்புள் அண்ட் மெடிக்கலில் அவங்க இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட் பண்ணுறவங்க, இப்படி தொழில்நுட்பம், அறிவியல் சார்ந்தவர்கள் இந்த கலையை சரியான பார்வையில் அணுகாமல், அவங்களோட தொடர்பு எடுத்தாமல் போனதால தான் இந்த இந்தியா இப்போ இருக்கிற நிலையில் இருக்குது. அது என்ன நிலைன்னு நான் சொல்கிறேன்.
ரெண்டாவது ஆர்டிஸ்ட். இப்போ நீங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுறீங்க, அதோட நோக்கம் என்ன? ஒரு இடத்துல நீங்கள் போய் ஒரு செய்றீங்கன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல. அந்த பர்பஸ் என்ன? படம் வரைகிறதா, சினிமாவில் டைரக்டர் ஆகிறதா, செட்டு போடுறதா, அனிமேஷன் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறதா, ஏதாவது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு ஸோ ஃபேப்ரிக் என்ன என்ன பண்ண போகிறோம்? எதற்கு இந்த கலை? ஏன் இது உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது? 4 வருஷமா 5 வருஷமா படிக்கிறோம்ல, அதனோட பயன் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டு அதுக்கான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுசாக எதுவுமே நான் எது சரி எது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் 0 வர்சஸ் 100 இருக்குல்ல, அது என்ன பாதர் பண்ணுது? அது என்ன பாதர் பண்ணுது? சரி, இப்போ யூ ஹேவ் ஸ்கூல், ஒரு கல்லூரி இருக்கு, அதில் நீங்கள் படிக்கிறீங்க, மாணவர்கள் இருக்கிறீங்க. ஆனால் நம்ம வாழ்கிற சமூகம் இது 3 ஒன்னோட ஒன்று தொடர்பு சார்ந்ததாக இருக்கா? நான் சொல்கிறது எல்லா ஸ்கூல்ஸுமே சொல்கிறேன். இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் தேடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் வந்து கேட்குறேன். இப்போ காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு படுக்கிற வரை ஒரு 100 ப்ராடக்ட்ஸை தொடுவீங்களா? டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், ஷவர், டவல், ஓகே, ஐ மீன் நீங்கள் திறக்கிற டோரு, இந்த விக்டிஃபைட் டைல்ஸு, இந்த வாட்டர் பாட்டில், இந்த மைக்கு, இந்த கேமரா, இதில் ஏதாவது இந்தியன் ப்ராடக்ட் இருக்கா? இருக்கா? நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஒரு 100 பேர் இருப்பீங்க, உங்கள் வீட்டில எல்லாம் இருக்கிற டிவி ஒன்று கூட இந்தியன் டிவி இல்லைங்கிறேன் நான். சாம்சங் இருக்கும், எல்ஜி இருக்கும். இப்போ 2022 இந்தியாவில் மட்டும் டிவி விற்பனை, டிவின்ற ஒரே ஒரு கன்சியூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், அதோட விற்பனை மட்டும் 1.2 ட்ரில்லியன் ரூபீஸ். ட்ரில்லியன்னா தெரியலமா உனக்கு? மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், இட்ஸ் பெரிய அமௌண்ட். இப்போ இந்த 1.2 ட்ரில்லியன் பிஸ்னஸில் இந்தியாவோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தெரியுமா? 0. தெர் இஸ் நோ single company in India who can make an LCD panel. இது ஓகேயா உங்களுக்கு? ஓகேயா? உங்க கையில் எல்லாருமே செல்போன் வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் அவுத்து போட்டுங்க. ஒரே ஒரு இந்தியன் செல்போன் கம்பெனி இருக்கான்னு பாருங்க, அவுட் அண்ட் அவுட். நீங்க வீடியோகான் அது சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து போர்டெல்லாம் சைனாவிலேருந்து வாங்குறாங்க. இருக்கா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஆர்டிஸ்டுகளும் டெக்னாலஜிகளும் உட்காந்து பேசுறது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. கரெக்டாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராடக்டும் ஒரு டிசைனரால் பண்ணப்பட்டது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த டிசைனுக்கு அடிப்படை டெக்னாலஜியா, இன்னோவேஷனா? இன்னோவேஷன். இன்னோவேஷனுக்கு எது தேவை? கிரியேட்டிவிட்டிக்கு என்ன தேவை? இமேஜினேஷன். இமேஜினேஷன் யார்கிட்ட இருக்கு? ஒரு டாக்டர்கிட்ட இருக்கா, ஆர்டிஸ்டிக்கிட்ட இருக்கா? ஒரு இன்ஜினியர்கிட்ட இருக்கா, ஆர்டிஸ்டிக்கிட்ட இருக்கா? இமேஜினேஷன். அப்புறம் நீங்க டிசைன் பண்ண மாட்டேங்கிறீங்க. போட்டோஷாப் யூஸ் பண்ணாம யாராவது இருக்கீங்களா? போட்டோஷாப் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாம நடக்க சான்ஸ் இருக்கா? அதில் ஏர் ப்ரஷ் இருக்குது, பென் இருக்குது, வாட்டர் கலர், இப்போ நிறையா புதுசாக இதோ என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அது என்ன ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஒரு ஆர்டிஸ்ட்டும் உட்காந்து, ஏன்னா ஆர்ட்டில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது, ப்ரோக்ரியேட்னு ஒன்று இருக்குது, நிறையா பெயிண்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் கோடிங் எழுத வேண்டாம், சரியா? அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டாக்கா, ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய, ஒரு மிகப்பெரிய, ஒரு யூனிவர்சலி ரொம்ப கிரேட்டான விஷயம். அதை நம்ம ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து, சரியா? ஸோ நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் வந்து மோர்ஸ் கோடு அப்படின்னு ஒரு கோடு யூஸ் பண்ணுறாங்க. மோர்ஸ் கோடு தெரியுமா உங்களுக்குலாம்? மோர்ஸ் கோடு தெரியுமா? ரைட், அது வந்து தந்தி இல்லாத கோடு. அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் மோர்ஸ். அவர் பேர் சாமுவேல் மோர்ஸ். யாராவது கையில் ஃபோன் வச்சுருக்கீங்களா?
கூகுள் போயிட்டு சாமுவல் மோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ப்ளீஸ், உடனே பண்ணுங்க. கூகுள் போயிட்டு சாமுவல் மோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு விக்கிபீடியா வரும், ஓப்பன் பண்ணுங்க. அதன் முதல் வரி என்னன்னு பாருங்க. American inventor and painter. Actually, he is a painter. Well established painter. எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்னா, the fifth American president போய் ஒயிட் ஹவுஸில் உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் உட்கார வச்சு வரையக்கூடிய அளவுக்கு ஒரு பெயிண்டர். அவர் தான் இந்த மோர்ஸ் கோடை கண்டுபிடிச்சார். இன்ன வரையும் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது. அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்புகள் 70% ஆஃப் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எல்லாம் பேசிக்கலி ஆர்டிஸ்ட். யாராவது ப்ரூவ் பண்ணீங்களா ராங்ன்ட்டு? இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அதை கண்டுபிடிச்சது பேர், ஒரு பொண்ணு பேர் வந்து மரியா சிபெல்லா மரியன். இந்த பொண்ணு ஒரு 16 வயசில் வீட்டில் கார்டனில் உட்காந்து வாட்டர் கலர் பண்ணுறா. எதை பண்ணுறா? ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸை பண்ணுறா. அப்போ அந்த லீவ்ஸ் இலைக்கு அடியில் சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக முட்டை இருக்குது. அந்த முட்டையோடு சேர்த்து வரைகிறா. அடுத்த மாதம் திருப்பி அங்கே வரும்போது அது ஒரு புழுவாக இருக்குது. அந்த புழு வந்து அடுத்த நாள் பார்த்தா ஒரு கூட்டு புழுவாகி ஒரு கட்டுது. அதையும் வரைஞ்சிருக்கா. சடனாக பார்த்தா அதுக்கு ரெக்க முளைச்சி பட்டர்ஃப்ளையாக வருது. அதையும் வரைஞ்சி அவங்க அப்பாட்ட சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, திட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி உலகமே என்ன நினச்சதுன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு வண்ணத்து பூச்சி ஒரு சின்ன பட்டர்ஃப்ளையாக ரெக்கையோட பிறந்து அப்படியே வளரும்னு நினச்சிட்டு இருக்கு. ஸோ த பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளை இன்வென்ட் பண்ண சயின்டிஸ்ட் பேர் மரியா சிபெல்லா மெரியன். அந்த பொண்ணு வந்து ஒரு வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட். அவள் இதை கண்டுபிடிக்க போகலை. தனக்கு முன்னாடி உள்ள படங்களை வரைஞ்சிக்கிட்டே இருந்தா, நாள் ஆக ஆக அந்த அந்த ட்ராவலை கண்டுபிடிச்சா. அவள் தான் வந்து இந்த இந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஜுவாலஜிக்கல் சயின்டிஸ்ட் டார்வினுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ படம் வரைகிறதுல ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதுசான ப்ராடக்ட்ஸை, புதுசான கற்பனைகளை கொள்ளும்போது ப்ராடக்ட்ஸ் தான் கமாடிட்டி தான் ஜிடிபி தான் இந்த நாட்டோட இது. இப்போ ஏன் நீங்கள் பண்ணணும்? நல்லா தானே இருக்குது, இதில் மாதிரி தண்ணி குடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்த கொஸ்டின். கரெக்ட் தானே? கரெக்டா? நம்ம ஊரில் ஸ்கூட்டர் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம்? ஸ்கூட்டர் பண்ணுறோமா இல்லையா? எவ்வளோ வருஷம்? ஒரு 70 வருஷமாக ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறோமா இந்தியாவில்? ஓகே. இதில் எங்கள் அம்மா எப்படி போவாங்க? எங்கள் அம்மா சேலையை தவிர வேறு எதுவுமே கட்டினதில்லை லைஃப்பில். சேலை வந்து வழவழன்னு வழுக்கும், அந்த சீட்டும் தோலில் இருக்குது வழுக்கும். வண்டி இந்த பக்கம் போகுது, எங்கள் அம்மா இப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் குழுக்கள் இருந்துச்சுன்னா வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஸ்கூட்டரில் பில்லியன் எஜெக்ஷன். இந்தியாவில் மட்டும் பெண்கள் கண்ணா பின்னாடி நம்ம வந்து ரோட்டில் வந்து அவங்கள கொலை பண்ணுறோம். எப்படி? வண்டி இந்த பக்கம் போகுது, பையன் பின்னாடி இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, வேற ஒரு ஆங்கிளில் உட்காந்துருக்குறாங்க, வழுக்கி விழுந்துடுறாங்க. இது ஓகேயா? இந்த ஸ்கூட்டர் எங்கள் அம்மாவுக்காக படைக்கப்பட்டதா? கைலி கட்டிட்டு அதில் ஏறி உட்கார முடியுதா? வேஷ்டி கட்டிட்டு அதில் ஏறி உட்கார முடியுதா? ஆக்சுவலாக அந்த ஸ்கூட்டர் எதுக்காக உட்காரப்படுதுன்னா, 2 பக்கமும் பேண்ட் போட்டு உட்காரதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. இப்போ எங்கள் அம்மா ஸ்கூட்டரில் போகக்கூடாதா? அப்போனா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு லிவைஸ் ஜீன்ஸ் வாங்கி தரணுமா நான்? அது யார் பண்ணுவா? கொஸ்டின் வருதுல்ல? இப்படி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி ப்ராடக்ட்டு டோட்டலாக நம்ம ஊரில் சோஷியல், எக்கனாமிக்கல், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராததாக இருக்குது. ஒருவேளை ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த பர்மா, இந்தோனேஷியா, தாய்லாந்து எங்கெல்லாம் பெண்கள் இன்னும் ரூரலில் அந்த மாதிரி லுங்கி தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதை யார் பண்ணுவா? ஓகே. அப்புறம் நீங்கள் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா, கர்வாஜியோ தெரியுமா உங்களுக்கு? கர்வாஜியோ, லியோனார்டோ டாவின்சி. கர்வாஜியோன்ற ஒரு பெயிண்டர்
அவர் என்ன பண்ணுவார்னா டெட் பாடியை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி படம் வரைவார். அவர் தான் அந்த நர்வ் சிஸ்டம். அடுத்தாட்டி வரும்போது சார் அதுக்கு தான் எனக்கு வந்து இந்த விஷுவல் இல்லாமல் பேசுறது இருக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னால், ஏன்னா அது காமிச்சாதான். ஸோ நீங்கள் இந்த அனாட்டமி இருக்குல்ல, நம்ம பாடியோட என்டையர் அனாட்டமியை டிஸ்கவர் பண்ணது பெயிண்டர்ஸ் தாம்மா. ஸோ இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், டிவி, செல்ஃபோன் இதுதான் இந்தியாவோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. ஆடி, BMW இந்த மாதிரியான கார் கம்பெனி இன்னைக்கு எவ்ரி இயர் 30% 50% போகுது. சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு டிசைன் பற்றி எவ்வளோ தெரியும்? நியாயமாக சொல்லணும்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நான் உட்காந்துருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுகள் அதுக்கப்புறம் டிசைனுக்கு வர வேண்டிய இடத்துல நான் உட்காந்துட்டு குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன், ஜாலியாக நல்லா சம்பளம் வாங்கிட்டு ஊரை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். உங்கள் இப்போ அன்பு தம்பி ஜெயராமன் வந்திருக்காரு, இப்போ அவர் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்காரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாகேந்திர ராஜன் அது மாதிரி வில்வம் மாஸ்டர் வந்து ரொம்ப சொன்ன மாதிரி, நான் எப்போ டாடா மோட்டர்ஸில் வேலை செஞ்சுட்டு அந்த ஊருக்கு வந்தேன்னா என்னை அழைச்சி கொண்டு போய் பசங்கள்ட்ட உட்கார வச்சுருவார் பேசுறது. அப்படி தானே சார்? ஸோ அப்போலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பசங்கள்கிட்ட. ஆனால் என்னால் ஒரு 2-3 பேர் தான் வந்து டேர்ன் பண்ண முடிஞ்சது. ஐ திங்க் என்னோடய போஸ்டர் பார்த்துட்டு ஜெயராமன் வந்துட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டில் தான் இங்கே முடிச்சுட்டு MFA முடிச்சுட்டு அசோக் லேலண்டில் கிளேயில் ஒரு ஸ்கல்ப்டர், பியூட்டிஃபுல்லான ஸ்கல்ப்டர். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இதில் வந்திருக்கா. வந்து அசோக் லைனில் இருந்தார், அப்புறம் அசோக் லைன்லேருந்து ரெனோ போனார், டிவிஎஸ் போனார், டிவிஎஸ்லேருந்து ரெனோ போனார். அவர் எங்கே போனாலும் என்கிட்ட தப்பிக்கணும்னு போவார், ஆனால் முடியாது. டிவிஎஸ் போனாலும் அவர் என் பேர் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுமாரி ரெனோ, ராயல் என்ஃபீல்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர் சொந்தமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஆட்டோ எக்ஸ்போவில் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவரெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இது ஈரோப்புக்கு நான் போகிறேன். ஜிஎம்மில் நான் வந்து ஒரு நார்த் அமெரிக்கன் கம்பெனி. உங்களுக்கு ஹம்மர் தெரியுமா? ஹம்மர் கார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, எனிவே. ஸோ அங்கே போனால் அங்கே இருக்க டிசைனர்ஸ் எல்லாம் BFA படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிசைனுக்கு வந்திருக்கான். இன்ஜினியரிங்கே தேவையில்லை. என்ன தேவை? இமேஜினேஷன் தேவை. இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் பியூட்டிஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு நினச்ச கனவை வந்து எல்லா ஆங்கிள்லேயும் விஷுவலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய திறமை வேண்டியிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து தேவையே இல்லை. இந்த ஊரில் என்ன நினைக்கிறோம்? டெக்னாலஜி ஃபர்ஸ்ட், இமேஜினேஷன் நெக்ஸ்ட்னு நினைக்கிறோம். சாம்சங்ன்ற ஒரு ஃப்ளிப் ஃபோன் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அதோட விலை? எவ்வளோ? 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கும். அப்போது இந்த ஃப்ளிப் பண்ணுற ஐடியா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அந்த ஃப்ளிப் பண்ணுற ஐடியாவை கொண்டு வரோம் ஒரு இமேஜினேஷன் பர்சன். அந்த ஃப்ளிப் பண்ணுற ஐடியா வரும்போது அந்த QLEDன்ற மெட்டீரியல் இருக்குமானா இருந்திருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ இப்போ உதாரணமாக சொல்லணும், அந்த கேமரா அப்படிங்கிறது ஒரு ரெனேசன்ஸ் ஆர்ட் மூமெண்ட்லேருந்து வந்தது. கேமரா எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆர்டிஸ்டுகள் ரெனேசன்ஸ் மூமெண்ட் தெரியல உங்களுக்கு? ரெனேசன்ஸ் ஆர்டிஸ்ட்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ அவங்க எல்லாரும் என்னன்னா ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ சொல்கிறோம் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்னு. ஆனால் அப்போது பர்ஃபெக்டான ஒரு ஷாட்டை வந்து வரைகிறதுன்றது ஒரு பெரிய காம்படிஷன். ரஃபேல் இருப்பார், அதில் ஏதாவது ஒரு லைன் இந்த பக்கம் போயிருக்கும். ஸோ தே டிபேட். அது வந்து ஒரு மூமெண்ட். ஆக்சுவலாக எல்லாரும் ஒருத்தர் பேசிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, ஏன்னோ. அப்போது எக்ஸாக்டாக எனக்கு முன்னாடி இருக்கிறத எப்படி வரைகிறது, அதுதான் கேமரா. ஸோ த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ரெனேசன்கிற ஆர்ட் மூமெண்ட்லேருந்து வந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இப்போ நம்ம எல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க. அதை இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அடிப்படையில் அதோட லான்ச் பேட், அதை வந்து ஏற்றி விட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெனேசன்ஸ் அப்படிங்கிற ஆர்ட் மூமெண்ட். இன்றைக்கும் நீங்கள் ஒரு சீவிங் மிஷினோட பேட்டர்ன் எடுத்து பாருங்கள், ஒரு ஜிப் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்துச்சுங்கிறத யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் அடிவேர் கொண்டு போனீங்கன்னா அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் நிற்பான். இது நம்ம ஊரில் நடக்குதா அப்படின்னா நடக்கலை. அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வைக்கிறவங்களா இருக்கிறோம்.
ஆண் பெண் இவங்க அவங்கள்ட்ட பேசக்கூடாது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னா மெக்கானிக்கல் தனி, சிவில் தனி, எலக்ட்ரிக்கல் தனி. மெக்கானிக்கல் படிக்கிறவன் சிவிலில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண முடியாது எங்கள் காலத்தில். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எலக்ட்ரிக்கல் இப்போ இந்த கார்லாம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கார் வந்து மெக்கானிக்கல் ப்ராடக்ட்னு நினைக்கிறீங்களா? எம்பெடட் டெக்னாலஜி, எம்பெடட் டெக். ஸோ எல்லாமே இப்போ எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி ஏஐ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த கிராஸ் ஃபங்க்ஷனல், என்ன ஃபங்க்ஷனல்? கிராஸ் ஃபங்க்ஷனல் இங்கே இந்தியாவில் அலோவ் பண்ணாதால் வந்த பிரச்சனை தான். நம்ம எப்பயுமே எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி வச்சிட்டு இருக்கிறோம். ஐஐடிஸ் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ப்ரொடியூசிங் டெக்னாலஜிக்கல் லேபர்ஸ், அதாவது தொழில்நுட்ப வேலை செய்கிறவங்கள தான் உருவாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? வேற எவனுக்காவது கொண்டு போய் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்தியாவில் உள்ள 4-5 கம்பெனி சொல்கிறேன். டிசிஎஸ் உங்களுக்கு தெரியுமா? இன்ஃபோசிஸ், ஓகே, அண்ட் சம் அதர் கம்பெனிஸ் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கும் அமெரிக்காவில் நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக், வாட்ஸ்ஆப், ஐபிஎம், ஆப்பிள், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்மா? எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ். தே ஆர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். தே இன்னோவேட். இந்த சொன்ன கம்பெனிலாம் இருக்குல்ல, இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. வாட் டஸ் இட் மீன்? இதை தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு கூலி கொடுப்பாங்க, அவ்வளோதான். பெர் ஹவருக்கு $20, $30. இப்போ நாளைக்கே இந்தோனேஷியா, பங்களாதேஷ் மாதிரி நம்மளோட ஜிடிபியில் கம்மியான கண்ட்ரிஸ் வந்து இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டான்னு வச்சுங்க, $10 பண்ணுறான்னு வச்சுங்க, அவன் இந்தியா கொடுப்பானா அங்கே கொடுப்பானா? அங்கே தான் கொடுப்பான். அதுமாதிரி இந்தியான்றது ஒரு மார்க்கெட்னா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுங்க இருக்கீங்க. இங்கே வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் பாஸ்போர்ட்டே காட்ட தேவையில்லை. thousands of kilometers together. இல்லை, யூரோப்பில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரி வந்துடும். இவ்வளோ பெரிய கண்ட்ரி. ரெண்டாவது பாப்புலேஷன். அது மட்டும் இல்லை, பாப்புலேஷன்லேயே வந்து இந்தியாவிலே த மோஸ்ட் யங்கஸ்ட், அதை ரொம்ப இளைஞர்கள் அதிகமாக உள்ள கண்ட்ரி வந்து எது? நம்ம இந்தியா தான். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற $1,00,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்ராக்சிமேட்லி 70% அந்த $70,000 இந்த நாட்டை விட்டு கடந்து வெளியே போகுது. ஆப்வியஸ்லி டிவி நீங்கள் சாம்சங் வாங்கினீங்கன்னா என்ன நடக்குது? ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா அந்த பைசா எங்கே போகிறது? அப்போ ஸ்டேபிள் எக்கானமினா ஒரு நாடு உற்பத்தி பண்ணுற பைசா அங்கேயே தங்கணும். தண்ணி வழிஞ்சு போகிற மாதிரி உங்கள் பொருளாதாரம் வெளிநாட்டுக்கு வழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஆர்டிஸ்டிக் மூவ்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த சூத்திரம் வந்து எங்கே இருக்குன்னா, ஆர்டிஸ்ட் கையில் தான் இருக்கு. உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியலையா? நம்ப முடியல. இன்னும் நம்ப முடியலையா? இன்னும் நம்ப முடியல. அதுதான் ஐ அக்ரி. ஏன்னா இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம பண்ணியிருப்போமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யார்கிட்டயா ஃபோன் இருந்துச்சுன்னா சைனாவில் 786 ஆர்ட் டிஸ்ட்ரிக்ட்னு போடுங்க. அவன் என்ன பண்ணுறான்? ஒரு சிட்டிலையும் ஒரு ஆர்ட் டிஸ்ட்ரிக்டை கிரியேட் பண்ணுறான். ஆர்டிஸ்ட்டுகளும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ப்ராடக்ட் டிசைனர்ஸும் ஒரு இடத்துல வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சைனா இன்னைக்கு அமெரிக்காவை தாண்டி நம்பர் 1 பொருளாதாரத்தில் வந்துச்சு. அடுத்தது சவுத் கொரியாவில் 14 டிசைன் சென்டர்ஸ், டிசைன் அண்ட் ஆர்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான அடுத்தாட்டி வரும்போது நான் அதை இன்னும் எலாபரேட் பண்ணுறேன் வித் ப்ராப்பர் விஷுவல்ஸ். ஸோ கொரியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிஸ்ட் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரைடே ஆர் மந்த்லி ஒன்ஸ் உட்காந்து அவங்களோட ஒர்க்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ப்ராடக்ட்ஸ் லெவலில் வந்துச்சு. 93ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. பர்டிகுலர்லாம் சாம்சங் அப்படின்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டீங்களா? இந்த சாம்சங் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜப்பான்காரன் வந்து செய்கிற ஒரு ப்ராடக்டை பார்த்து அப்படியே காப்பி அடித்து திருப்பி பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வாக்மேன் பண்ணுறானா வாக்மேன், சோனி. அவன் வந்து ஒரு டிவி பண்ணுறானா டிவி, இப்படியே அடிச்சுட்டு இருந்தாங்க. 93ல் அந்த ஓனர், அந்த கம்பெனியோட ஓனர் வந்து, சார் நான் ஃப்யூச்சரில் வந்து நல்லா வேர்ல்டு நம்பர் 1 ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் டிசைன் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா,
சாம்சங்கிற கம்பெனிக்குள்ள அங்கே இருக்கிற சீனியர் வைஸ் பிரசிடென்ட்லேருந்து எல்லா பேர்லையும் இந்த மதியானம் ஆச்சுன்னா அந்த கோர்ஸை போய் படிக்க சொல்லுங்கள். அந்த அந்த காலேஜ் பேர் வந்து சாம்சங் ஆர்ட் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட், SADI. இப்போ அது ஒரு எஸ்டாப்ளிஷ் டிசைன் ஸ்கூல் ஆச்சு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 94 ஸ்டார்ட் பண்ணாங்க. டார்கெட் என்ன? சாம்சங் வாண்டட் டு பிகம் நம்பர் 1 இன் த வேர்ல்டு. எப்போ, எந்த வருஷத்தில்? 2020. ஆனால் 2014 அவங்க வேர்ல்டு நம்பர் 1 கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியாக வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் டிசைனில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது தான். இப்போ கொஞ்சமாவது நம்புறீங்களா? ஓரளவு நம்புறீங்களா? சரி. இப்போ அடுத்தது, ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம்? இப்போ சத்யசீலனுங்கிறாங்க, வைஸ் பிரசிடென்ட்றாங்க, இங்கே நிறைய அசோக் லைலண்ட் வண்டின்றாங்க. அவர் சொன்னதில் பாதி போய் பாதி உண்மை. 2 வகையான வண்டி இருக்குது. நாங்கள் பண்ணுறது வந்து அசோக் லைலண்ட் சாசி மட்டும் கொடுப்போம். அந்த சாசியை வாங்கிட்டு போய் நாமக்கல் மாதிரி இடத்துல சொந்தமாக பாடி கட்டிப்பாங்க. அதுதான் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குறது. நாங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணுறது வந்து ஃபுல்லி பில்ட். இப்போ அந்த பிங்க் கலரில் ஒன்று வருதுல்ல, லோ ஃப்ளோர் வண்டி ஓடுதுல்ல இல்லையா? இப்போ அந்த லோ ஃப்ளோர் வண்டி ஒரு கீழே வந்து ஒரு பிங்க் கலர், அப்புறம் ப்ளூ கலர் வருதுல, லோ ஃப்ளோர் ஃப்ரண்ட் ஏஜ், அதுதான் நாங்கள் பண்ணது. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அது ஏசியோட சேர்த்தா 1.5 crores ஆகிடும். ஸோ அதனால் இது லோ காஸ்ட்லேயே இது வாங்குறாங்க. பட் தோஸ்த், படா தோஸ்த் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ணது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு மார்க்கெட்டிங்லேருந்து இல்லை ஒரு கம்பெனி வந்து நாங்கள் வந்து ஒரு LCV பண்ண போகிறோம். LCVனா லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள். சரி, ஒரு 3 வீலர் ஒரு ஆட்டோ பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு பிஸ்னஸ் கேஸ் ரெடி ஆகும். ஓகே, பிஸ்னஸ் கேஸ்னால் என்ன? இது எப்போக்குள்ளே பண்ணுவோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு வேளை பண்ணிட்டாக்க நம்ம காம்படிட்டர்ஸோடு சேர்ந்து எவ்வளோ விற்கும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ விற்கும், அதனால் எவ்வளோ பைசா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ROI வரும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் கேஸ் ரெடி பண்ணோடனே இந்த 3 வீலரை டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வர்ற இடம் என்னோட இடம். நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பேர் டிசைன் ஸ்டுடியோ அல்லது ஸ்டைலிங் ஸ்டுடியோ. டிசைன் ஸ்டுடியோவுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. யார் வருவாங்கன்னா, சேர்மன், MD, இவங்க தான் எங்களோட. ஜெயராமா, நீ வந்து டாக்டர் சுமந்திரனை பார்த்துருப்பியா? டாக்டர் சுமந்திரன் மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன்லாம் அவர் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கே அங்கே தான் வருவாங்க ஃபஸ்ட்டு. அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் கேஸை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது வந்து வெர்பலாக இருக்கும், மேத்தமெட்டிக்கலாக இருக்கும், எக்ஸல் ஷீட்டில் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு வேர்டு ஃபார்மெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை உள்வாங்கி நாங்கள் கனவு காண ஆரம்பிப்போம். கனவு காணுவோம்னா, அசோக் லைலண்ட் ஒரு 3 வீலர் பண்ணினா அது எப்படி இருக்கும்? அது எந்த ஹைட்டில் இருக்கும்? பஜாஜ் மாதிரி இருக்குமா? பஜாஜை விட அழகாக இருக்குமா? வேறு எவனாவது உலகத்தில் வேறு என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான்? அப்போ நம்ம எந்த வேல்யூ ஆட் பண்ணலாம்? அப்போ வந்து 1960 பண்ணது, இப்போ 2024 ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இது வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் ப்ரொடக்ஷனுக்கு வரும். அப்போ அந்த டைமில் இது ட்ரெண்டாக இருக்குமா? ஓகே, இப்படியெல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நோட் பண்ணி ஸ்கெட்சாக வரைஞ்சி தள்ளுவோம், கற்பனையாக வரைஞ்சி தள்ளுவோம். வரைஞ்சி தள்ளினா MD வந்து பார்த்துட்டு இது அசோக் லைலண்ட் மாதிரி இருக்கணும், அசோக் லைலண்டோட DNA, டிசைன் DNAம்பாங்க. என் பையன் என்ன மாதிரி இருப்பான்ல ஓரளவு. ஸோ என் பொண்ணும் என் பையனும் ஓரளவு ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்ட் வர்ற வண்டி எல்லாத்துக்கும் ஒரு DNA இருக்கணும்னு பார்ப்பாங்க. அது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கும். அப்போ இந்த வெர்பல் அட்ரிபியூட்ஸை விஷுவல் அட்ரிபியூட்ஸாக மாற்றலாம். இப்போ எளிமை அப்படின்னா உங்களால் என்ன 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 செய்வீங்க? எளிமை அப்படிங்கிற ஒரு மனிதனை காட்டணும்னா என்ன, யாரை நீங்கள் பிளான் பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க, பயப்படாம. தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங். யாரு? காந்தி. ஃபென்டாஸ்டிக். காந்தி எளிமை, சிம்பிள், எதுவுமே இல்லை, ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை, ஜீன்ஸ் இல்லை, ஒரு கோமனம், ஒரு துண்டு மேலே சட்டை இல்லை, ஒரு தடி. காந்தி எளிமை. சரியா? லக்ஸுரி அப்படின்னா யாரை நினைப்பீங்க? யாருங்க? லக்ஸுரினா ஸோ அந்த ஒரு செட்டே ஒரு 10 லட்சம் 5 லட்சம்ன்றாங்க. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ப்ரௌட் அபவுட் இட். வாட் இஸ் ராங்? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா,
இந்த விஷுவலை வந்து ப்ராடக்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான். சரியா? ஸோ சிம்பிள் எலிகண்ட் அப்படின்னா எப்படி போடணும். இப்போ ஸ்ட்ராங்னா என்ன நினைப்பீங்க? ப்ரூஸ்லியா? காந்தி ஸ்ட்ராங் இல்லையா? ஸ்ட்ராங் அவர் தான் பிடிவாதம். என்ன ஒரு நாட்டையை மாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம். சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் பாட்டு அடி வாங்கிட்டு முன்னாடி வர்றாரு, எவ்வளோ ஸ்ட்ராங். என்னோடது, நீங்கள் சொல்கிறது உங்களது. ஸோ இதை வச்சுக்கிட்டு சுபாஷ் சந்திர போஸ், ஓகே. ஸோ இப்போ இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி எங்கள்கிட்ட இருக்க டிசைனர்ஸ் ஒருத்தரும் இந்த அட்ரிபியூட்ஸை வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காந்தியை வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா காந்தியை 10வது தாட்டி 3 வீலராக வரைஞ்சிட முடியும். நம்புறீங்களா இல்லையா? அதுதான். ஸோ இது மாதிரி நாங்கள் ஒரு thousands ஆஃப் ஸ்கெட்சஸ் வைப்போம். அப்புறம் இந்த மார்க்கர்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து வாட்டர் கலர், அக்ரிலிக், பெயிண்டிங் போகிறீங்க. இந்த மார்க்கரை வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் வில்வம் மாஸ்டருக்கு. ஸோ இந்த கிரே மார்க்கர்ஸ் இருக்குது. இந்த மார்க்கர்ஸ் வந்து ஷேடிங்லாம் வந்து N1 N2 அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப ஈஸி, நானே வரைகிறேன். ஸோ அதில் வந்து பார்க்குறவங்க வரைகிற மாதிரி வரையணும். இது மார்க்கர் என்றேன். அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அதோட லே அவுட்னா ஒரு ஆள் உட்காரணும், எந்திரிச்சு வரணும், டோரை திறந்தா வெளியே வரணும், டிரைவர் சீட்டில் உட்காரும்போது ரோடு நல்லா தெரியணும், சிக்னல் தெரியணும், கீழே ஏதாவது ஸ்பீட் பிரேக் வந்துச்சுன்னா எவ்வளோ ஆங்கிளில் தெரியணும், பின்னாடி இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு ஒரு ரியர்வியூ மிரர் வைக்கணும். இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இன்டீரியர் பக் ஒன்று பண்ணுவாங்க. அப்போ தான் ஜெயராமன் வருவான், உள்ள ஓவர் சீனை போடுவான், இது வேணும் அது வேணும் வா. ஸோ அவனுக்கு வேண்டிய படித்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெலட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சை வந்து ஒரு 1:3 ஸ்கேலில் கிளே, ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளே, நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இண்டஸ்ட்ரியல் கிளே பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் அதுவும் நீங்கள் கொஞ்சம் பண்ணணும் சார், நம்ம வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து அது அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு பண்ணுவாங்க. அது பண்ணி முடிச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்புறம் சாஃப்ட்வேரில் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக்கி அதுக்கப்புறம் 1:1 செய்வாங்க. ஒரு 2-3 பண்ணுவாங்க. இப்போ நான் மாதிரி வந்து உட்காந்து பார்த்து கரெக்டாக இருக்கா, ஸ்டீரிங் வீல், சின்ன பசங்க கூட 5 அடி உள்ளவங்க 7 அடி உள்ளவங்க எல்லாரும் இந்த ஸ்டீரிங் வீலில் பிடிக்கணும், திரும்பி பார்த்தா ரியர்வியூ மிரர் தெரியணும். இப்படி இந்த ஹியூமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய செலவு பண்ணி ஒரு 4-5 முறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜினியர்ஸ் உள்ளே வருவாங்க. அப்புறம் பேனல் ஆக்குவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, எது ஃபஸ்ட்டு வருது எது 2வது வருதுன்னு பார்ப்பாங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் கார் அசம்பிளி யூனிட்டில் போய் உட்காந்திங்கன்னா தலைகீழாக கற்றுக்கலாம். அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸே கிடையாது, சிம்பிள். அது பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. உங்கள் கனவு இருக்குல்ல, அதுதான் முக்கியம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், செல்போன் என்றால் என்ன, அதை கண்டுபிடித்தவர் யார், இதில் என்னென்ன ஆப்புகள் இருக்கின்றன, கழட்டுவது எப்படி, மாட்டுவது எப்படி, ரிப்பேர் ஆனால் செய்வது எப்படி, ஒரே நேரத்தில் அதை வித்த காட்டுவது எப்படி, இதில் தான் நம்ம இருக்கோம். அப்போது இந்த டெக்னாலஜிஸ்ட்டு போய் நம்ம உட்காந்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நான் ஒன்று கேட்குறேன், எவ்வளோ வருஷமாக நாங்கள் பஸ் பண்ணுறோம், அசோக் லைலண்ட் பஸ் பண்ணுறோம். நாகர்கோயிலேருந்து யாராவது இருக்கீங்களா? நாகர்கோயில், கன்னியாகுமரி. சரி, கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும் பஸ்ஸில்? 12 hours ஆகும். 12 hours ஆகும்ல. இந்த 12 hours நடுவில் எனக்கு ஏதாவது ஒரு நேச்சர்ஸ் கால் வந்துச்சுன்னா, ஒரு டாய்லெட் இருக்கா நம்ம ஊரில்? இல்லை. என்னோட பொண்ணு அவளும் டிசைனர் தான். சப்போஸ் என் பொண்ணு நாகர்கோயிலேருந்து இன்டர்வியூக்கு சென்னைக்கு வரான்னு வச்சுக்கோங்க. மிடில் ஆஃப் த ஜேர்னி மென்சுரேஷன் வந்துடுது, கையில் பேட் இல்லை, என்ன பண்ணுவா என் பொண்ணு? கொஞ்சமாவது எம்பத்தி இருக்கா நம்ம ஊரில்? சொல்லுங்கப்பா, இருக்கா? 5 பைசா டிக்கெட் காஸ்ட் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா நம்ம போராட்டம் பண்ணுறோம்ல. எனக்கு சானிட்டி வேணும், ஹைஜீனிக்கான டாய்லெட் ஒன்று வேணும், அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம எதாவது டிமாண்ட் பண்ணுறோமா? அது எப்படி பண்ணுறது? இமேஜின் பண்ணுங்க. பர்ஸ்பெக்டிவ் வரைகிறீங்கல்ல, அதில் 2 சீட்டை போட்டு கடைசியில் போடுங்க. ஒரு சானிட்டரி நாப்கின் டிஸ்பென்சரை வந்து வரைங்க. பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ஒரு மறைவிடம் இருக்குதா பஸ்ஸில்? முதல்ல பஸ்ன்றது இந்தியாவுக்கு ஏத்ததா? பஸ்ன்றது இந்தியாவுக்கு ஏத்ததா? அப்படின்னா ஏன் ஷேர் ஆட்டோ இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்த நாட்டில்? ஷேர் ஆட்டோ தெரியல உங்களுக்கு? பஸ்ன்றது என்ன? ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும்.
நான் வந்து வீட்டிலேருந்து நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இறங்குவேன், இறங்கி வெயிட் பண்ணுவேன், பஸ்ஸு வரும், இடம் இருந்துச்சுன்னா ஏறுவேன், உட்கார இடம் இருந்துச்சுன்னா ஏறுவேன், உட்கார இடம் இல்லைன்னா நான் பாட்டுன்னு பொறுமையாக அடுத்ததுக்கு வருவேன், கையில் ஒரு புக்கை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். 8:30க்கு ஒரு பஸ்ஸுன்னா அது கண்டிப்பாக 8:30க்கு வந்துடும். அதுக்கப்புறம் 8:36க்கு ஒரு பஸ்ஸுன்னா அடுத்த பஸ்ஸில் நான் போகிறேன். அது வரையும் நான் உட்காந்துருப்பேன். இந்த பஸ் கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா உட்காந்துருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் வந்து அரை மணி நேரம் திருப்பி உட்காந்துருப்பேன். இதுதானே பஸ்ஸு. இப்படி தான் யூரோப்பில் நடக்குது. நம்ம ஊரில் என்ன நடக்குது? கிளம்பி வீட்டுக்கு வரும்போதே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடுவில் பஸ் வந்துச்சுன்னா நிறுத்துறானா இல்லையா? நிறுத்தியா தெரிஞ்சவனா தான் நிறுத்துவான். வண்டி ஃபுல்லாக 60 பேர் இருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுட்போர்ட்டில் ஏறிப்பான், புக்கை யார்ட்டையாவது கொடுத்துட்டு. சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லாரும் கவுந்து போயிடும். அது ஒரு 20 டன் தான் போனால் ஒரு வந்து நம்ம வந்து இப்போ அதுக்கு மேலே டபுள் த வெயிட் மேலே ஏற்றிடுறோம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, தட்டுவான், நிறுத்து, கடை வந்துருச்சு நிறுத்து. பட் ஷேர் ஆட்டோ ஏன் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, நான் எப்போ வீட்டை விட்டு வெளியே வரணும் அங்கே வண்டி நிற்கும், எங்கே காட்டினாலும் நிற்குமா? சரின்ட்டு நீங்கள் டி நகர் வரையும் போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டேன், நிறுத்துப்பா நான் இறங்கிறேன்னா நிறுத்துறான் இறங்கிறானா? வீட்டை விட்டு வந்த உடனே போகுது, நான் எங்கே நிறுத்தணுமோ பஸ் ஸ்டாப்புன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, ஸ்டாண்டிங்லன்னா அடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பஸ்ஸு நம்ம ஊருக்கு உகந்ததா, ஷேர் ஆட்டோ நமக்கு உகந்ததா? ஷேர் ஆட்டோ இப்போ க்ளீனாக இருக்கா? ஏறதுக்கே பயமாக இருக்கா? அதை யார் சரி பண்ணுவா? அப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இமேஜினேஷன் உள்ள ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் எம்பத்தி இருக்கும். எம்பத்தினா என்ன சொல்கிறது தமிழில் திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் என்ன தெரியுங்களா? அறிவினால் ஆகுவதுண்டோ பிறதின் நோய் தன் நோய்பால் போற்றா கடை. என்ன அர்த்தம் அதுக்கு? நீ எவ்வளவு பெரிய அறிவுள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுகிற சாமியாராக இருந்தாலும், மலைகளை இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்ற விசுவாசம் உள்ள ஒருத்தனாக இருந்தாலும், இன்னொருத்தன் வலி தன்னோட வலின்னு நினைச்சு பார்க்க தெரியலனா இந்த அறிவால என்னடா பிரயோஜனம்னு கேட்கிறாரு வள்ளுவர். இப்ப நான் கேட்ட கேள்வி பாருங்க, எங்க அம்மா எப்படி ஸ்கூட்டர்ல போவாங்க செஞ்சுமா? என் பொண்ணு உங்களுக்கு தெரியாது அந்த வலி, கட்டாசி வரையும் உங்களுக்கு தெரியவே தெரியாது, எப்போ வேணாலும் வரும் அது. இது நேச்சர்ஸ். அதை நம்ம உணர்ந்து அதுக்கு ஒரு சானிட்டரி டிஸ்பென்சர் வச்சோமா? நம்மளும் பால் குடிச்சு தான் வளர்ந்தோம். பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ஒரு மாடஸ்டான ஒரு ஸ்க்ரீன் போட்ட ஒரு சீட்டு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோமா? அப்போ இந்த அறிவால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் இந்தியா எவ்வளோ நீங்கள் வளர்ந்தாலும் இந்த காசு வெளிநாட்டில் போய்கிட்டே இருக்கு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், வாட்டர் கலர் இருக்குல்ல, வாட்டர் கலர் வரைகிறீங்கல்ல, அந்த வாட்டர் கலர் என்பது என்ன? அந்த கலர் என்பது என்ன மெட்டீரியல்? தண்ணியில் டிசால்வ் ஆகி ஒட்டுதில்ல, எப்படி ஒட்டுது? கம் அராபிக் வச்சிருக்கீங்க, சரி, இவ்வளோ தெரிஞ்சிருக்குல்ல. யாராவது ஒருத்தர் ஒரு வாட்டர் கலர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்களா? கொஸ்டின் தான் கேட்குறேன், ஆன்சர் நீங்கள் பண்ணுங்க. அக்ரிலிக் பெயிண்ட்ன்றது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுல்ல. அது என்ன? அக்ரிலிக்ன்றது என்னது? ஆக்சுவலாக பிளாஸ்டிக், மோல்டட் பிளாஸ்டிக் இல்லை, ஒரு காம்பினேஷன் தானே. ஓகே, அதுக்கு முன்னாடி இல்லைல்ல. அக்ரிலிக்னு ஒன்று பிளாஸ்டிக்னு வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்கள் அந்த அக்ரிலிக்ன்ற மீடியமே வந்தது இல்லையா? ஓகே, ஆனால் இந்தியாவில் சீக்கிரமாக காஞ்சிடுது அது. யாராவது ஒருத்தர் அதில் ஒரு பிராண்டை, அதில் ஒரு சின்ன ஒரு வேல்யூவை மாற்ற முடியும்னு சொல்லி யோசிச்சுமா? ஏன்? ஒரு நீங்கள் ஐடியாவோட வாங்க, அந்த ஐடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு காலத்தில் ஃபோன் எப்படி இருந்தது? ஒரு ஒயர் இருக்கும், ஒரு ரிசீவர் இருக்கும், இது கேட்கறதுக்கு இது பேசுறதுக்கு, அப்புறம் நம்பர் டயல் பண்ணணும். கரெக்டா? இந்த செல்ஃபோன் கனெக்ஷன் வாங்குறதுக்கு சாரை கேட்டால் தெரியும், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வருவான். உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் ஏற்கனவே யாராவது ஃபோன் வச்சுருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பான். ஏன் கேட்பான்? ஆமாம், அவன் லைன் கம்பம் நட்டு வரணும், இல்லைன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது ட்ரங்க் கால்னு ஒன்று இருந்துச்சு. ட்ரங்க் கால்னா ரவி சாருக்கு தான் தெரியும். திருச்சிக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து போனால் அவன் பேசுறதே கேட்காது, வெயிட் பண்ணணும். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் கால் ஒன்று புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும்.
சார் திருச்சிக்கால் யார் அப்படின்வா, வந்த உடனே பேசணும். கரெக்டு தானே சார்? அப்போ ஒருத்தன் கற்பனை பண்ணி பார்க்குறான், சும்மா ஸ்லேட்டு மாதிரி ஒன்று கையில் வச்சுக்கிறேன், செல்ஃபோனு கையிலே டேட்டா போட்டுக்கலாம், ஒயர் தேவையில்லை, இன்னும் டாய்லெட்டில் உட்காந்து கூட நான் ஃபோன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் கற்பனை பண்ணுறான். அதுதானே செல்ஃபோன். நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த கற்பனை பண்ணவனே எல்லா டெக்னாலஜியும் சால்வ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இதை பண்ணினா இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கான்ற வேல்யூ ஐடியா வந்துச்சுன்னா, அது ஷூராக இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள்லேருந்து எவ்வளோ பேர் டைரக்டர் ஆகிருக்கீங்க, சினிமா டைரக்டர் ஆகிருக்கீங்க, எல்லாம் சொந்த காசை போட்டால் படம் எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு கனவு இருக்குது, அந்த கதை சூப்பராக இருக்குது அப்படின்னாக்க யாரோ ஒருத்தன் கோடிக்கணக்கில் பணம் தரான். அது ஏன் ப்ராடக்டில் பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம பண்ணலாமா? ஒருவேளை பண்ணிட்டா நம்ம இந்த நாட்டை காப்பாற்றிடலாம். இப்போ எனக்கு வந்து பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பேருக்கு பழைய சாதம் பிடிக்கும்? சின்ன வெங்காயம் தொட்டுக்கிட்டேன், தேங்க்யூ. இந்த பழைய சாதத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒருத்தர் வந்து சிமெண்ட் கையோட மதியானம் சாப்பிட முடியாது, அதனால் கைப்படாமல் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறார். அப்போ அவர் அமெரிக்காக்காரனை சாப்பிட்றாரு. எப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு கருவி கொடுன்னு. அவன் என்ன கொடுப்பான்? ஃபோக்கு கொடுப்பான். ஃபோக்கில் பழைய கஞ்சி சாப்பிட முடியுமாப்பா? சரிடா சாப்பிட முடியலன்னு சொல்லி இந்த பக்கம் கொரியன், அமெரிக்கன், ஜப்பான்காரன் அவனை பார்த்து எப்பா கைப்படாமல் சாப்பிட்றதுக்கு ஒன்று கொடுறா அப்படின்னா அவன் என்ன கொடுக்குறான்? சாப்ஸ்டிக் கொடுக்குறான். இதெல்லாம் சாப்பிட முடியுமா? நம்ம இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இந்திய பொருளாதாரம். அப்போ பழைய கஞ்சின்ற ஒன்று புரிஞ்சுக்கினா என்ன வேணும்? எம்பத்தி வேணும். அந்த எம்பத்தியை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜினேட்டிவ் பேசேஜ், இமேஜினேட்டிவ் ஐடியா, இந்த ஐடியாவை இன்னொருத்தர்கிட்ட காசு வச்சுக்கிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கெட்சாக மாற்றணும். அது ஒரு வேளை 100-150 ஸ்கெட்ச் நீங்கள் கொடுத்து அதில் ஒன்று கிளிக் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய கம்பெனியாக உருவாகும். அதுதான் நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் மாதிரி. ஆப்பிள்காரன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? எல்லாரும் கம்ப்யூட்டர்ன்றது எப்படி இருந்தது ஒரு காலத்தில்னா, ஒரு இவ்வளோ பெரிய மெஷின், ஒரு மெஷினாக இந்த ரூமில் பாதி தான் கம்ப்யூட்டர். ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட்லாம் பெரிய பெரிய கம்பெனி, கம்ப்யூட்டர்னா அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. அப்போது ஒரே ஒரு ஆள் இமேஜின் பண்ணான், இதை நான் பர்சனலைஸ் ஏன் பண்ணக்கூடாது? பர்சனல் கம்ப்யூட்டர். பர்சனல் கம்ப்யூட்டர்னா வீட்டுக்குள்ளே நான் நார்மலாக கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஆப்பிள். அது எவ்வளோ பெரிய விஷயம். யூடியூப் என்ன மாதிரியான ஒரு இன்னோவேஷன். இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணி இப்படித்தான் வரும் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்டுகளால் மட்டும்தான் முடியும். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்கேன் இருக்கும்ல, தலையை உள்ள விட்டு பண்ணுவாங்களா, எம்ஆர்ஐயா? எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துருக்கீங்களா? அது என்னென்னா செட் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எவ்வளோ இருக்கும்? எம்ஆர்ஐ ஸ்கேனோட ப்ரைஸ் எவ்வளோ? 4000, 5000, 6000. ஒரு வீட்டில் வீட்டு பணியாளராக இருக்கிற ஒரு பெண்ணோட சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 5000 தான் இருக்கும். அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் 1 மாத சம்பளத்தை கொடுத்து ஒரு டெஸ்ட்டு. இது ஓகே நம்ம ஊரில்? அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கும். சரி, அப்படி தான் வாங்கினாலும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னா கிடையாது. ஏன்னா அது அமெரிக்க தலைக்காக போட்டிருப்பான். நம்ம தலை அவங்களோட 100ன்னா நம்ம 70% தான் அவங்களோட டைமென்ஷன்ஸில் இருக்கும். அதாவது அமெரிக்கன் 100 அப்படின்னா ஆவரேஜ் ஹைட்டு, இந்தியன் வந்து 70. ஸோ நம்ம தலையை அங்கே கொண்டு வச்சோம்னா அது சரியாக இங்கே திரும்புமா அங்கே திரும்புமா, அது கேலிப்ரேட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. நம்ம போடுறோம்ல செருப்பு, இந்த செருப்பு எல்லாருமே மென், விமன், சில்ட்ரன், அவங்களோட 6, 7, 8 இதெல்லாம் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. காலோட நம்ம நரம்பு மண்டலம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஆந்த்ரோபோமெட்ரிக் டேட்டா அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா நான் பேசுறது? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவானது. சினிமா எடுக்க வேணான்னு சொல்ல, செட்டு போட வேணான்னு சொல்லலை, அனிமேஷன் பண்ண வேணான்னு சொல்ல. அனிமேஷன் பண்ணாலும் கதை அவன் தானே செய்கிறான். ஸோ மனித வாழ்வை
எளிமைப்படுத்துவதற்கு, ஒரு ப்ராடக்டாக இதை இமேஜின் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்டுகளோட இமேஜினேஷன் ரொம்ப 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 முக்கியம். அந்த இமேஜினேஷன், உங்களோட திறமை, இதெல்லாமே வந்து அடுத்த வகையில் போகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரி சார், நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து வெளிநாட்டில் போய் டிசைன் சம்மந்தமாக படிக்கிறதுக்கு அவங்க கம்பல்சரியாக கேட்குறது இன்ஜினியர்ஸ் வேண்டாம், பிஎஃப்ஏ தான் வேணுங்கிறாங்க. ஏன் போக மாட்டேங்கிறீங்க? நெதர்லாந்து, ஸ்வீடன், இந்த மாதிரி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் மாஸ்டர்ஸ் வந்து ஆர்ட் சம்மந்தமாக படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸே இல்லை. ஏன் போக மாட்டேங்கிறீங்க? கவர்மெண்ட் ஃபெல்லோஷிப், ஆமாம், எம்எஃப்ஏன்னு தான் தராங்க, அங்கே டிசைனுக்கு எம்எஃப்ஏன்னு தான் தராங்க. இது சம்மந்தமாக இந்தியன் பேஸ் ஆர்ட் அந்த அதை வந்து வெளியில் வந்து படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து கண்ணா பின்னான்னு ஃபெல்லோஷிப்ஸ் இருக்குது. மாத சம்பளத்தோடு நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். அடுத்தது இந்த சீடுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஐஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் மாஸ்டர்ஸ் ப்ராடக்ட் டிசைன் போய் படிக்கலாம். அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஸ்டைஃபண்ட் வந்து 25,000 ரூபா, அடுத்த வருஷம் 30-35,000 ஆக போகுது. அதாவது படிக்கிறதுக்கு அவன் பைசா தரான். நான் போய் படிக்கும்போது அது 3000 இன்னும் இருந்தது. அப்போ அது பெரிய காசு. அதை எழுதலாம்ல நம்ம அடுத்த லெவலுக்கு. ஸோ டிசைன் அப்படிங்கிறத நம்ம தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். அதர்வைஸ் இந்தியாவில் டிசைன்கிறது தவறானவர்கள் கையில் இருக்குது. நான் என்ன கேட்டால், அது ஒரு இன்ஜினியரிங்கே கிடையாது, டிசைன்கிறது இன்ஜினியரிங்கே கிடையாது. இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான சமாச்சாரம். இந்த ஊரில் இந்த காலேஜில் நீங்கள் ஏன் டிசைன் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அதாவது ப்ராடக்ட் டிசைன், நீங்கள் ஏற்கனவே டிசைன் வச்சுருக்கீங்க, ப்ராடக்ட் டிசைன் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லிவிட்டு, இதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும்னா தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? மிக சிறப்பாக உங்களுக்கு தெளிவுரை வழங்கியிருக்கார். கலந்துரையாடல் நிகழ்ச்சிங்கிறதுனால நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கணும். கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்கள் உட்காந்து நீங்கள் உட்காந்து சார், நீங்கள் இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் சொன்னீங்கல்ல சார், அதில் வந்து உங்களை பாதித்த ஒரு ப்ராடக்ட், நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ப்ராடக்ட், இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது என்ன ப்ராடக்ட் சார்? நான் பண்ணணும்னு நினச்ச ப்ராடக்டை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணேன்னு என்னால் போய் சொல்ல முடியாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து தனி, ஓகே. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் நான் நிறையா வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். உதாரணமாக அவதார்னு ஒரு ட்ரக் ரேஞ்ச், அந்த அவதார்ன்ற ட்ரக் ரேஞ்சு பொதுவாக யூரோப்பியன் வேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்டில் போனட்டுக்குலாம் வைப்பாங்க. அது உங்களுக்கு சொன்னால் புரியுமே தவிர விஷுவல் காமிச்சா தான் புரியும். ஸோ என்னோட சக்திக்கு உட்பட்டு என்னோட எல்லையில் நான் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை மாற்றி காமிச்சிருக்கேன். உதாரணமாக டிவிஎஸ் ஆட்டோ பார்த்துருக்கீங்களா? டிவிஎஸ் கீக்குன்னு ஒரு ஆட்டோ வருதுல்ல, அது நான் தான் 2005 பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணது. அதுதான் ஃபஸ்ட்டு ஹெட் லேம்ப் வந்து கார் மாதிரி மேலே வந்தது. அதுக்கு முன்னாடி ஆட்டோவோட லேம்ப் வந்து இந்த ஃபெண்டருக்கு முன்னாடி அந்த வீலுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் தான் அதை தூக்கி கொரியாவில் போய் டிசைன் பண்ணி கொண்டு வந்தேன். அதுமாதிரி டேஷ்போர்ட் பண்ணேன், ரொம்ப விருப்பமாக பண்ணேன். ஸோ அதனால் நான் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அவங்க கொடுக்குறதுல நான் வந்து எவ்வளோ இன்னோவேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். பட் அது பத்தாது, அது நாட் ஓகே. எனக்கு நிறைய குறைகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு நிறுவனத்துலேருந்து வெளியே வந்தால் தான் முடியும். நீங்கள் இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை இன்டர்வியூ பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கான தகுதி, அவங்களுக்கான ஸ்கில் மற்றும் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் நீங்கள்? அதாவது உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன். டிவிஎஸில் நான் ஒர்க் பண்ணும்போது முதல்ல அங்கே சித்திரகலா பரிஷத்துக்கு போய் கிளே மாடலர்ஸ் எடுத்தால் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டிசைனர்ஸ்லேயே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிசைன் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கழுத்து, நிறையா சம்பளமும் நல்லா வருவாங்க. நான் தான் இழுத்துட்டு போய் தகராறு பண்ணி விட்டேன். அதுமாரி இந்த உட்காந்துருக்கார உங்கள் சீனியர்,
எந்திரிப்பா ப்ளீஸ். இவர் ஜெயராமன் இங்கே வந்து உங்களோட சீனியர். அவர் என்னோட பல ப்ராடக்ட்ஸில் அவரோட கைவண்ணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சிறப்பாக வந்துகிட்டு இருக்கார். வளரும் தொழில் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 100-200 crores தாண்டி வரக்கூடிய எபிலிட்டி உள்ளவர் அவர். ஓகே ப்ளீஸ். ஸோ அதுமாரி நாகேந்திர ராஜன் என்னோட சொந்த மைத்தினர் தான். அவனை தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்டேன். ஹீ இஸ் ஆல்சோ டூயிங் வெரி வெல். அதுமாரி நிறைய பேர். ஆனால் 1-2 பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரெஷர் தாங்க முடியாமல் டக்குன்னு வெளியே வந்தவங்களாம் இருக்காங்க. நிறைய டேலண்ட் இருந்து நல்ல சம்பளம் இருந்தாலும் கூட அவங்களால வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ண முடியல. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கேட்ட கேள்வி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின். நல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நாளைக்கே கூட ஒரு ஸ்கல்ப்டர் இன்டர்ன்ஷிப்பாக எனக்கு வேணும், ஒரு 6 மாதம் இருந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். என்ன எனக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது நீங்கள் வந்து சிறகு விரித்த பறவைகள், நீங்கள் எதை நினச்சாலும் பண்ணலாம். பட் ஆனால் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு வணிக நோக்கத்துக்காக இயங்குகிற நிறுவனம். அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை அனுசரிச்சுக்கிட்டு அங்கே போய் இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் என்ன சொல்கிறது, நீங்கள் கன்ஸ்ட்ரைன்ஸுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா மைக்கேல் ஆஞ்சலோட டேவிட் ஸ்டாச்சு தான். இந்த டேவிட் ஸ்டாச்சு பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு 60 வருஷமாக ஒரு சேப்பலில் கடந்த ஒரு கல், மார்பிள். அதோட நீளமே இவ்வளோதான் இருக்கும். அதில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டார் ஒரு ஃபாதர். அப்போது பொதுவாக அந்த தாவீதோட சிலைகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கையில் வந்து அந்த கோலியாத்தோட தலையை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். படங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த டேவிட் சிலை மட்டும் அந்த வீஞ்சை வந்து கையில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் படிக்கலாம். உங்கள் வாத்தியர்களுக்கு என்னோட நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து அதாவது தடைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஆற்றல் தான் எனக்கு முத தேவைப்படுது. எனக்கு இப்படி இருந்தால் வரைய முடியாது, எனக்கு ஒரு மூடு வேணும். ஓகே, எனக்கு வந்து கையில் சிகரெட் இருந்தால் தான் நான் வரைவேன், தண்ணி வச்சா தான் வரைவேன். இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை இல்லாமல் ஒரு பொது நோக்கு தண்ணியிலிருந்து வெளிப்பட்டு ஒரு காமன் குட் இருக்குல்ல, நடுவில் ஒரு சமூகத்துக்காக நம்ம வேலை செய்கிறோம். இது நாளைக்கு ப்ராடக்டாக வந்துச்சுன்னா உண்மையிலே ஐ திங்க் ஜெயராமன் கேட்டால் சொல்லுவான், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்கின ஒரு பைக்கில் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வண்டியில் எதிர்த்தாப்புல ஓட்டிகிட்டு வர்றாருல்ல, அதை பார்க்குற ஒரு அனுபவம், பரவசம் இருக்குல்ல, அதுக்கு இணையாக வேறு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடையாது. அது வந்து இந்த டிசைனில் தான் தரும். ஏன்னா நம்ம வரைகிற படம் ஒரு கேன்வாஸோட நின்றுடும். ஆனால் டிசைன்கிறது என்ன, கேன்வாஸ்லேருந்து புறப்பட்டு மக்கள் கையில் பயன்பாடு இருக்க பொருளாக வருது. இந்த கண்ணாடியாக இருக்கலாம், இந்த கிளாஸாக இருக்கலாம், ஒரு ஸ்டிக்கர் போட்டால் இருக்கலாம், நம்ம பண்ண ஒரு ஐடியா. அப்போ அதுக்கு நிறைய கன்ஸ்டைன்ஸ் இருக்கும், தடைகள், என்ன சொல்கிறது, இலக்கணங்கள்லாம் இருக்கும். அதுக்கு உட்பட்டு வேலை செஞ்சால் போதும், வேறு எதுவும் இல்லை. சார், இனிஷியலாக எந்த டிசைனுமே எடுத்துக்கிட்டால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ இனிஷியலாக இந்த ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறது, அப்புறம் எந்த டிசைனும் செலக்ட் ஆகலையே அப்படின்ற டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைக்கிறது, இல்லை ஒரு வேளை இது கரெக்டான ஃபீல்டு இல்லையோ அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. எவ்ரி டே இந்த ப்ரொஃபஷன் அவ்வளோ என்ஜாய் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனாக இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு A3 A4 வரைகிற ஒரு படத்தை ஒரு வரேன் அதுக்கு தான் வரேன். ஃபஸ்ட்டு 3000 கோடி ரூபா ஒரு கார் வந்து டிசைன் பண்ணோம்னா எவனோ ஒருத்தன் தரான், நம்ம பண்ணுறோம். இது ஒன்று. அடுத்து வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிசைனாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் டிசைனாக இருந்தாலும் சரி, இது ஒரு ஆளோட முயற்சி இல்லை. பர்டிகுலராக கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து வால்வோவில் ஐ திங்க் XC60ன்ற ஹோல் வெஹிக்கிள் ஒரு 40 கேர்ள்ஸ் சேர்ந்து பண்ணாங்க. இப்போ இந்த எக்ஸ்டீரியர் டிசைனில் ஒரு டீம் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஸ்கெட்ச் கிளினிக் பண்ணுவோம், அதில் எல்லாரோடைய ஐடியாவும் வரும். அதில் செலக்ட் ஆகுதுல்ல, அதை எடுத்து திருப்பி எல்லாரும் ரிஃபைன் பண்ணுவோம். இங்கே இது என்னோட ஸ்கெட்சு ஸ்ட்ரைட்டாகவே போய் ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்துச்சு அப்படின்னு இல்லை, இது ஒரு கூட்டு முயற்சி. நீங்கள் கேட்டது சூப்பர்பான கொஸ்டின். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, அதுதான் டிசைனுக்கு வேணும். என்னோட டிசைன் ஸ்டுடியோவில் எப்படியோ மற்றவங்களாம் எப்படியோ தெரியாது, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுக்கு ஃபுல் வண்டியை கொடுத்துருவேன். இப்போ படா தோஸ்து இருக்குல்ல,
அதை பண்ண பையன் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக காலேஜ்லேருந்து வந்த பையன். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற உத்தி எனக்கு தெரியும். அதனால் நான் அவங்கள்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருவேன். அதாவது ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர், அதில் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ என்னோட ஸ்கெட்சு செலக்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக வருத்தம் வரும். நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். எனக்கு என்னோட ஸ்கெட்சை அவர் எடுக்கலையே, அப்போ நான் இவனை விட டேலண்ட் குறைஞ்சவனா போயிட்டேன்னா, அதை நான் சொல்லணும்னு வந்தேன், மறந்துட்டேன். சி, ஆர்டிஸ்ட்டுகள் வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு தீரம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கடைசியில் டிரைவ் பண்ணி ஒரு ஆன்சர், எல்லாரும் ஒரே ஆன்சரில் வந்து நிற்பான். கரெக்டா? ஆர்ட் அப்படி கிடையாது. ஆர்ட்ன்றது there is so many parameters involved. இப்போ உதாரணமாக என்னோட கண்ணு நான் எந்த ஆங்கிளில் பார்க்குறேன், என் விரல் நீட்டு, என் உடம்பு சூடு, நான் எவ்வளோ ப்ரெஷராக வந்து பென்சிலை பிடிக்கிறேன், புரியுதுங்களா? இவ்வளோ கன்ஸ்ட்ரைன்ட் வைக்கும்போது இன்னொருத்த மாதிரி என்னால் வரையவே முடியாது, என்ன மாதிரி இன்னொருத்தனாலையும் வரைய முடியாது. நீங்கள் கம்பேர் பண்ணோம்னா எது டேஸ்டான பழம்னா 4 மேங்கோ ஒரே பங்கனப்பள்ளி வச்சுட்டு எது ஸ்வீட்டாக இருக்குன்னு பண்ணலாம். இங்கே ஒரு மேங்கோ, இங்கே ஒரு ஆப்பிள், இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது பலாப்பழம், இதை வச்சுக்கிட்டு எது பெஸ்ட் ஆப்பிள்னு எப்படி பண்ண முடியும்? ஆர்டிஸ்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இண்டிவிஜுவலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். அதுதான் ஆர்டிஸ்ட்டுக்கு வேணும். போகிற போக்கில் நம்ம ஒரு 10 லியோனார்டோ டா வின்சி நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரணும் ஃபஸ்ட்டு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பண்ண போகுது. இன்னைக்கு செலக்ட் ஆகுறதால நான் கம்மியான ஆள் கிடையாது. அவர் நல்லா வரைகிறதுன்றதே கிடையாதுங்க. தப்பாக அதாவது அசிங்கமாக வரைகிறதுன்றதே கிடையாது ஆக்சுவலாக. இது நீங்கள் உங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஹானஸ்ட்டாக பேப்பரில் வைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி இருக்கும். அடுத்தது டீம் ஒர்க். யாருக்கு செலக்ட் ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் ப்ரீஃபுக்கு இது உகந்ததாக இருக்குது இந்த நேரத்துக்கு. இப்போ அந்த ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அதில் வரைவேன். அதில் வந்து செலக்ட் ஆகும்போது எல்லோரும் சேர்ந்து வருவாங்க. எல்லாம் பண்ணி கொண்டு கொடுத்தோம்னா கிளே மாடலர் அவன் இஷ்டத்துக்கு ஒன்றை பண்ணுவான். ஸோ அதில் கொஞ்சம் இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். அவன் தன்னுடைய வேலையை அதில் காட்டுவான். ஸோ அது முடிஞ்சுன்னா சர்ஃபேஸ் பண்ணுறவன் ஒருத்தர் பண்ணுவான். அடிதடி தான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி பண்ணு, இது என் ஸ்கெட்ச் மாதிரியே இல்லைன்னு அவன்கிட்ட சண்டைக்கு போவாங்க. அவன் அது மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுடா, ஏன்டா என் உசுர் எடுக்கிறேன்னு இவன் சொல்லுவான். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் தன்னை பார்க்கவே முடியாது, தன்னை மறந்துடணும், ஒரு காமன் கோலுக்காக உழைக்கணும். அப்போ இந்த கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாம் அடிபட்டுரும். ஓகே சார், இப்போ நிறைய நல்ல விஷயத்துக்காக வந்த ப்ராடக்ட்ஸ், இப்போ சால்ட் வாட்டர்லேருந்து வெஹிக்கல் ரன் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரொம்ப புதக்குழியில் விழுந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு மிஷின், அந்த மாதிரி இந்த சின்ன பசங்களோட சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் போய் பார்த்தா அவ்வளோ க்ரியேட்டிவான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் சார். அது எல்லாருக்குமே தெரியுறாங்க, அது பிடிச்சிருக்கு, ஆனால் அது நடைமுறைக்கு வரதே இல்லை. அப்போ அது கரெக்டான ஹேண்ட்ஸ்க்கு போக மாட்டேங்குது அந்த ஒரு விஷயம். அதை எப்படி சார் நம்ம நினச்சா கொண்டு போகிறது? அதுதான்ப்பா அந்த ஃபோக்கஸ் வந்து அதை வந்து யூஎக்ஸ் யூஐன்னு சொல்லுவாங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ உதாரணமாக ரொம்ப நாளாக சக்கரம் வந்து சர்க்குலராக இருக்குது, சும்மா இமேஜின் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கொயராக மாற்றிடுவோமா? நல்ல ஐடியா தானே, ஆனால் ஓடாதில்ல, உருள்றதுக்கு சக்கரம் வேணும்ல. அப்போ இந்த பர்பஸ் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து நடைமுறை ஆகிடும். இந்த பர்பஸ் கரெக்டாக வந்தது தான் வந்து ப்ராடக்டாக ரீச் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் பதர்கள், ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் வரும், பட் ஆனால் அது கடைசியாக வந்து உகந்தது அல்ல. ஓகே, மக்கள் வந்து நம்மளோட ரொம்ப ரொம்ப மார்க்கெட் வந்து நம்மளோட அதிகம் உள்ளவங்க. அது வந்து அவங்க வந்து தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம முயற்சி நிறுத்த முடியாது. அது வந்து இந்த ஸ்கூலில் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அவங்க டெக்னாலஜிக்கே தான் எக்ஸிபிட் பண்ண பார்க்குறாங்க. இது எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு தெரியணும்ல. தங்க ஊசிங்கிறதுக்காக எடுத்து கண்ணை குத்திக்க முடியுமா? ஓகே சார் பேசுறதுல ஒரு முக்கியமான உண்மை இருக்குது. இந்த கல்லூரி நுழைவுத்தேர்வு எழுதி அட்மிஷன் போடும்பொழுது எல்லாருமே விரும்பி கேட்குற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், விஷுவல், ஸ்கல்ப்சர். இதை தாண்டி கட்டாயத்தின் பேரில் எனக்கு சரி ஓகே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. அப்படி இல்லை, ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிசைனுக்குமான ஸ்கோப்பும் நம்முடைய ஆர்ட் தான் பேஸுன்றதை வந்துட்டு உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் கோர்ஸ் இருக்கு இல்லையா, செராமிக் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், விஷுவல் கம்யூனிகேஷன், இதெல்லாமே வந்து முக்கியன்றதை வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
நம்முடைய க்ரியேட்டிவிட்டியை ப்ராடக்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக மக்களுக்கு எப்படி போய்ட்டு கொண்டு சேர்க்கறது, நம்முடைய கற்பனை வந்து நம்ம சக மனிதர்களுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்றதை வந்து நீங்கள் வந்து யோசித்து அந்த ஃபீல்டையும் நீங்கள் பயணிக்கின்றதை வந்து என்னுடைய ஆவலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வடிவமைப்பாளர் எப்படி வளரலாம் என்பதற்கு மிக எளிமையாக அதற்கு வரைதல் மட்டுமே மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது என்று மிக தெளிவாகவும் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகரத்துக்கான எல்லா அறிவுரைகளையும் நிறைய ஒற்றுமைகளில் சொல்லி உங்களுக்கு வாழ்விற்கு ஒரு வழிகாட்டுதலாக உரை நிகழ்த்திய சத்யசீலன் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு நன்றியுரையை வழங்குவதற்கு அனைத்துமாக காட்சி வடிவமைப்புத் துறையினுடைய விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றித்துறை வருகிறார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை அரசு கவின் கலை கல்லூரி கலைகளோட உரையாடல் 5வது நிகழ்வு இன்றோடு இன்னும் கொண்டே போகலாம். 6, 7, 8, 9 கொண்டு போகலாம். எல்லாம் டூர் போகிறாங்க பசங்க, எக்ஸாமு, அதனால் வரதால் இதோட நிறைவாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த 5 நிகழ்வுக்கும் ஒரு வடிவம் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு யாருன்னா எங்களுடைய அவருக்கு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து ஒரு 15 வருஷமாக அங்கே ஆசிரியராக இருக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து 2 வருஷத்துக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்ததே இல்லை. அடுத்த கட்டம் நான் கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. நம்ம தலைமை திரு சீனிவாசன் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தான் முக்கியம் இதுக்கு சொன்னேன்னு அவருக்கு அனுமதி கொடுத்தாரு. அவருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சாரை பற்றி நேற்று யூடியூப்பில் இவருடைய இதை பார்த்தேன், பிடிஎஃப் பார்த்தோன்னே எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் ஜெயங்குளத்தில் பிறந்தார். உடனே போனை போட்டு ரொம்ப ஆர்வமாக பேசினேன். நைட்டு எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா நானும் அந்த வடிவமைப்பு துறையில் இருக்கிறதால உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்றே என்னுடைய நன்றி, வாங்க, வாருங்கள், வெல்கம் எல்லாமே அவருக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு சொல்கிறதுக்கு ஒரு நன்றி மட்டும் பத்தாது, பல 1000 கோடி நன்றியே உங்கள் முன்னால் சொல்ல வருமா. நீங்கள் கூட பண்ணலாம். ஒரு ஆர்ட் வந்து எப்படி டிசைனுக்கு போகுது, அதேமாரி இன்றைக்கி நம்ம அன்றாடம் ஒரு 100 ப்ராடக்டை நம்ம கையில் தொடுறோம், யூஸ் பண்ணுறோம். தலைக்கு குளிக்கிறது மூலம் ஷாம்பு, பவுடர், ஷர்ட்டு, அது எல்லாமே நம்ம கையில் தான் டிசைன் இருக்குது. அதை பற்றி மிகவும் விரிவாக சொன்னார். நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். யாராவது கேள்விப்பட்டீங்களா? விஸ்காம் பசங்களுக்கு சொல்லியிருக்கேன். சார் வந்து இப்போ சின்ன ஒரு டெமோ, சின்ன ஒரு நூல் தான். அடுத்த வருஷம் நான் மீண்டும் ஒரு ஒர்க் ஷாப் மாரி கூப்பிடலான் இருக்கேன். சார், எங்கள் மாணவர்களுக்கு ஏதாவது பிளேஸ்மெண்ட்டு அசோக் லைலாண்டில் டிசைனராக ஏதாவது இருந்ததுன்னா வெல்கம். இறுதியாக விஷ்ணு, மற்ற நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்து அமைதியை காத்து சாருடைய கருத்துக்களை கேட்டு அதுக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு தான் இன்னும் நான் நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஃபோட்டோ எடுத்து போயிடலாம்.